ஏற்கனவே எங்கள் முதலமைச்சர் கட்டம் சரியில்லைன்னு சொன்னவங்க எல்லாம் கட்டத்தை உடைச்சு தான் எங்கள் முதலமைச்சர் ஆனார். 2வது முறையாக முதலமைச்சர் ஆவார். இந்த மாவட்டத்தில் வந்து கல்விக்கான பணியை முன்னெடுத்தேன். அது எனக்கு மனநிறைவாக இருக்குது. என்ன படிக்கிறார்? ஓகே, வெரி குட், நல்லா படிங்க. இன்றைக்கு புலக்கானத்தில் ஒரு அரசு கலை கல்லூரி அமைஞ்சிருக்கு. மாணவர்கள் வெகு தூரம் போகாமல் நம்ம பகுதியிலேயே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எங்கள் சிவசங்கர் ஐயா வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சதுலேருந்து இந்த புதிய காலனி ரோட்டுக்கு வந்து சுற்று வட்டாரம் ஃபுல்லாக போட்டு கொடுத்தாரு. பெண்களுக்கு கழிவறை கட்டி கொடுத்துருக்காங்க. டேமுக்கு செஞ்சிருக்காரு, தண்ணி வசதி செஞ்சிருக்காரு. தண்ணி வந்து முன்னெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வரும். சிவசங்கர் ஐயா சொன்னவொடனே டெய்லி எங்களுக்கு தண்ணி வருது. அமைச்சர் பதவி கிடைத்ததனால் இந்த பகுதியுடைய வளர்ச்சி என்பது கொஞ்சம் துரிதமாகவே செய்திருக்கும். இப்போ அமைச்சர் பதவி கிடைச்சதுனால சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எல்லா தொகுதி மக்களும் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கும் வந்து இலவச பயணம் அப்படின்றதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டம் வந்தப்போ இது நடத்த முடியுமா, இதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த அரசு நடத்தி காட்டிய பிறகு நான் அதை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்போ வந்து பஸ் வசதி பிரச்சனையே இல்லை. அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கும் 3 நாள் பஸ் விட்டுருக்காங்க. சென்னை முத கொண்டு இங்கே பஸ் வருது. உங்களுக்கு இந்த தேர்தல் எந்த அளவுக்கு சவாலானதாக மாறி இருக்கு? ஏன்னா எங்கே பார்த்தாலும் விஜய், விஜய்க்காக ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. விஜய் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா வந்து நின்றுட்டா வர வைக்கமாப்பா, காலகாலமா இருக்கிறாங்கல்லப்பா. விஜய் என்ன சொல்றாரு, மறைமுக கூட்டணி பாஜகவோட வச்சிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அவரே வந்து பாஜகவோட கைகோலி. எங்களோட ஓட்டு ஃபுல்லா சிவசங்கர் ஐயாவுக்கு தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்க எல்லா வேட்பாளர்களும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இந்த பகுதியில் வாக்கு சேகரிக்கிறாரு. அவர் இந்த ஆட்சி காலத்தில் இந்த தொகுதிக்கு செய்த விஷயங்கள் என்ன, குறிப்பாக அந்த துறை சார்ந்த என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் முன்னெடுத்திருக்கிறாரு, அடுத்து இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன விதமான வாக்குறுதிகள்லாம் கொடுக்க போறாரு, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் கூட டிராவல் பண்ணி இப்போ நம்ம கேட்க போறோம். வாங்க போலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரச்சாரத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க. அதுக்கு நடுவில் இருந்து எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. முதல்ல எப்படி போயிட்டு இருக்கு பிரச்சாரம்? பிரச்சாரம் எழுச்சியா இருக்குது. அன்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாதனைகள் வந்து மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிற காரணத்தினால் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. குன்னம் தொகுதியில குறிப்பா எப்படி போயிட்டு இருக்கு? இப்படியான வரவேற்புகள் இருக்கு. நீங்களே பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து எழுச்சியோடு வரவேற்கிறாங்க. ஏன்னா இந்த ஆட்சி அமைந்த பிறகுதான் தொகுதியுடைய வளர்ச்சி பணிகள் நடைபெற்று இருக்கு. அதனால மக்கள் எழுச்சியோட வரவேற்காங்க. வாங்க ஒரு அவங்க வரவேற்கிறத பார்க்கலாம். காலையிலேருந்து உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். போற இடங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி நல்ல சிறப்பான வரவேற்பு இருக்கு. குறிப்பா குன்னம் தொகுதி அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, இப்போ இந்த முறை அமைச்சரா இருந்திருக்கீங்க. என்ன விஷயங்களை சிறப்பு கவனம் எடுத்து இந்த குன்னம் தொகுதிகளுக்கு செஞ்சிருக்கீங்க? முக்கியமாக அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்திருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக சாலை வசதிகள் வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இன்னைக்கு எல்லா சாலைகளும் புதிய சாலைகளாக, ஊர்களை இணைக்கிற சாலைகள் எல்லாம் சிறப்பாக போட்டிருக்கோம். கிராமப்புற சாலைகள். அதே போல் சில சாலைகளை வந்து அகலப்படுத்தி அரியலூர்லேருந்து குளக்கானத்து வழியாக ஆலத்தூர் போகிற சாலைலாம் அகலப்படுத்தி இருவழி சாலைகளாக போட்டிருக்கோம். அதே போல் போக்குவரத்து வசதி கூடுதலாக எல்லா கிராமத்திற்கும் செய்திருக்கோம். பேருந்து வசதியை பார்க்காத கிராமங்கள்லாம் இருந்தது, அந்த கிராமங்களுக்கு பேருந்து வசதி செய்து கொடுத்துருக்குறோம். அதே போல் குடிதண்ணீர் முழு மூச்சாக எல்லா இடத்துலையும் சிறப்பாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கோம். சில இடங்களில் வந்து உப்பு நீராக இருக்கிறதுலாம் ஆர்ஓ சிஸ்டம் வச்சு அந்த பணிகளும் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஏன்னா முக்கியமாக வந்து அவர்களுக்கு குடிநீர் வந்து முக்கிய பிரச்சனை. அதே போல் போக்குவரத்து, அதெல்லாமே என்னுடைய சொந்த முயற்சியில் வந்து கல்வி சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்கு எல்லா பள்ளியிலும் படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வை வெல்வோம்னு ஒரு கையேடு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இது தனிப்பட்ட வகையில் என்னோட சொந்த முயற்சியில் இப்படி கல்வி, குடிநீர், போக்குவரத்து இந்த வசதிகள் வந்து கிட்டத்தட்ட சிறப்பாக செய்து கொண்டு. ஓகே, இந்த முறை நீங்க அமைச்சராக இருந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. எம்எல்ஏவா இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், இந்த தொகுதிகளுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் செய்ய முடியாம கூட போயிருக்கலாம். அப்படி செய்ய முடியாம இருந்து இந்த அமைச்சரானதுக்கு பிறகு பர்டிகுலரா நீங்க செஞ்ச திட்டங்கள், உங்களுக்கு ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு செஞ்ச திட்டங்கள், அதுக்கு உங்க மனநிறைவா இருக்கக்கூடிய திட்டங்கள்னு ஏதாவது இருக்கும்ல, அது என்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? நிச்சயமா. அதாவது இந்த தொகுதியில வந்து புது தொகுதி, அதுக்கு முன்னாடி வந்து வேற தொகுதிகளில் இருந்ததை மறுசீரமைப்புல வந்து ஒரு புது தொகுதியா உருவானது. அதனால் இங்கே வந்து போக்குவரத்து வசதினா பக்கத்தில் வந்து பெரம்பலூர் பஸ் ஸ்டேப்போலேருந்தோ அரியலூர் பஸ் ஸ்டேப்போலேருந்து தான் பஸ் வரணுங்கிற நிலைமை இருந்தது. மாண்பு முதலமைச்சர் இடத்துல அனுமதி பெற்று தமிழ்நாட்டிலே ஒரே போக்குவரத்து பணிமனை தான் புதிதாக அமைக்கப்பட்டது. அது குன்னத்தில் அமைக்கப்பட்டு இன்னைக்கு இந்த கிராமங்களுக்கெல்லாம் போக்குவரத்து வசதி வந்து முழுமையாக செய்யக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. இன்னும் கோரிக்கை இருக்கிறது. அது மக்கள் வளர்ச்சி வர வர கோரிக்கை இருக்குங்க தான் செய்யும். அதுபோல்
அதே போல் இந்த பகுதியில் வந்து கல்விக்கு வந்து கல்லூரி போகணுன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வெளியில தான் போகணும். இங்கே எங்களுடைய ஒன்றிய செயலர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் இருக்காங்க. அவர் வந்து மிக தீவிரமாக இருக்கான முயற்சி எடுத்து அவருடைய சொந்த நிலத்தை கொடுத்தார். மாண்பு முதல்வர்கிட்ட பேசி இன்றைக்கு குளக்காநத்தத்தில் ஒரு அரசு கலைக் கல்லூரி அமைஞ்சிருக்கு. இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாணவர்கள் வெகு தூரம் போகாமல் நம்ம பகுதியிலேயே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கல்வியில் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான வாய்ப்பு. அதே போல் மின்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்த நேரத்தில் இன்றைக்கி வந்து இந்த தொகுதியில் 2 துணை மின் நிலையம் அமைச்சிருக்கோம். அதுவும் இங்கே குளக்காநத்தம் பக்கத்தில் செந்துறை பக்கத்தில். செந்துறையில் வந்து ஒரு 110 கேவி சப்ஸ்டேஷன் வேணுங்கிறது ஒரு 25 ஆண்டு கால கோரிக்கை இருந்தது. இன்றைக்கு அந்த கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்கோம். இப்படி அமைச்சர் பதவி கிடைத்ததனால் அதன் மூலமாக இந்த பகுதியுடைய வளர்ச்சி என்பது கொஞ்சம் துரிதமாகவே செய்திருக்கும். இப்போ அமைச்சர் பதவி கிடைச்சதுனால சில விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லா தொகுதி மக்களும் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்போ நிச்சயமா போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது எல்லாம் உங்க தொகுதிக்கு மட்டும் டெப்போ வந்திருக்கு அப்படின்ற ஒரு சங்கடத்துக்கும் ஆளாக இல்ல, அது வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட டெப்போ இருக்குது. ம். டெப்போ இல்லாமல் இருக்கிறது வந்து மிக மிக குறைவான இடம் தான். இப்போ இதற்கு பிறகு அது மாதிரி வந்து மலைப்பகுதியில் டெப்போ இல்லாமல் இருந்தது. சங்கராபுரம் தொகுதியில் கல்வராயன் மலையில் ஒரு சிறப்பு அனுமதி பெற்று ஒரு டெப்போ அமைச்சு கொடுத்தோம். அதுவும் செஞ்சிருக்கிறோம். ம். பட் எங்களுக்கு வந்து இது கிடைக்குமாங்கிறது இருந்தது. அமைச்சரானதுனால இன்னைக்கு வந்து கூடுதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ம். அப்படிங்கிறது தான். ஓகே. இப்போ இந்த ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த விடியல் பயணம், இலவச பேருந்து பயணம் மகளிருக்கானது. அதை வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு பயனாளிகள் இதுக்கு பயன்பெற்றிருக்காங்க? இந்த விடியல் பயணங்கிறது ஒரு மிக மிக சிறப்பான திட்டம். ஆட்சி துவக்கத்தில் சொன்னும்போது பலரும் நம்பல. ஏன்னா அந்த துறை வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கு, கடனில் இருக்கு. அதனால இந்த திட்டம் செயல்படுத்த முடியுமான்னு நினைச்சாங்க. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கான நிதியை வழங்கி இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒருபுறம் மகளிருக்கு வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு புது ஒளி பாய்ச்சக்கூடிய திட்டமாக இருக்குது. அதே போல் போக்குவரத்து துறைக்கும் இந்த திட்டம் வந்து ஒரு மிக அவசியமான திட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறையில் வந்து சம்பளம் முதல் தேதி கூட வாங்க முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த பயணத்தின் காரணமாக கூடுதல் மக்கள் பயணிக்கிறார்கள். அதனால் அரசு நிதியும் கூடுதலாக வருகிறது. அதனால் நம்ம வந்து முதல் தேதி சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த விடியல் பயணம் வந்து இது பெற்றிருக்கிற வெற்றியை பார்த்தா பக்கத்தில் இருக்கின்ற தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அவங்களும் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதனால் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம், முதல்வர் மனதிற்கு மிக நெருக்கமான திட்டம். இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு ஆரம்பத்துக்கு வரும்போது ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. அந்த பயணிகளை வந்து ஓட்டுநர் நடத்தினவர் வந்து சரியா வந்து இது பண்ணல அது அப்படிங்கிற மாதிரி விமர்சனமாகவும் ஆச்சு. விமர்சனம்லாம் வந்தது. ம். அதே போல பழைய பேருந்துகள் ஓடுது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் சரி செய்வதற்கு நாங்கள் கொடுத்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்து கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு வந்து போக்குவரத்து துறையே ஒரு சிறப்பான நிலைக்கு வந்திருக்கிறது. இப்போ எங்கேயுமே இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. எங்களை வந்து இல்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இல்லை. அதே போல் பழைய பேருந்துகள்லாம் மாற்றப்பட்டு 11,000 பேருந்துகள் வாங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள். 9,000 பேருந்துகள் வாங்கி மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இன்னும் 2,000 பேருந்துகள் வந்து தயாரிப்பு நிறுவனம் தயாரித்து தர வரப்போகிறது. எனவே இந்த துறை இன்றைக்கு ஒரு மாபெரும் மீண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லணும். குறிப்பா அந்த வால்வோ பேருந்துகள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க பெங்களூருக்கே போய் அந்த பஸ் எல்லாம் பரிசோதனை பண்ணி ஒரு விஷயம் பண்ணீங்க. அது எந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சியில ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறீங்க? அதாவது நம்ம வந்து மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலத்தோட போக்குவரத்துறையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா கிராமங்களையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். மற்ற மாநிலங்களில் வந்து கிராமப்புறத்திற்கு போக்குவரத்து சேவை அரசோட சேவை இல்லவே இல்லை. அங்கே தனியார் ஜீப்பு, 3 சக்கர வாகனம் இதை பயன்படுத்தி தான் போகிறாங்க வட மாநிலங்களில். அதில் நமக்கு நீண்ட தூர தொலைதூர பயணத்திற்கும் இதே போன்று ஒரு சிறப்பான பேருந்து வசதி வேணும் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து நம்மை போல சரிசமமாக பேருந்துகள் வைத்து இருந்தாலும் அவங்க அந்த இரவு நேர சர்வீஸ் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டுறாங்க. நம்ம அதே போல் ஓட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தவொடனே முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம். அந்த வால்வோ பேருந்து வாங்குவதற்கு முதல்வர் அனுமதிச்சு இன்றைக்கு 20 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் கூடுதல் வால்வோ பேருந்துகள் வாங்கப்படும். இந்த துறை வந்து ஒரு சிறப்பான வேகத்தில் போகக்கூடிய வாய்ப்பு. இந்த அறிவிப்பு வரும்போது உண்மையிலேயே வந்து பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஆனா ஒரு விமர்சனம் பக்கத்து மாநிலங்கள்லாம் முன்னாடியே வந்துருச்சு. இது ரொம்ப தாமதமா பண்றீங்க. இதுக்கு என்ன ஒரு பெருமை? அப்படின்லாம் சில பேர் விமர்சனம். அதாவது நமக்கு வந்து அத்தியாவசியத்தை முதல்ல பார்த்தோம். நமக்கு அத்தியாவசியம் வந்து கனெக்டிவிட்டி. எல்லா இடத்துக்கும் பேருந்து இருக்கணும். அதே மாதிரி கிராமத்துக்கு இருக்கணும். நீங்கள் இந்த துறை வந்து சேவைத்துறை. இவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் ஏன் முதலமைச்சர் இதுக்கான நிதியை ஒதுக்கி பேருந்துகள் வாங்குவதற்கெல்லாம் பண்ணுறாருன்னா இது சேவை வழங்குகிற துறை. மற்ற மாநிலம் வந்து இது முழு சேவைத்துறையாக பார்க்குற அவங்க வந்து லாப கணக்கீட்டை தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் 55 பைசாவில் தான் இன்னும் நம்ம டிக்கெட் காஸ்ட் வச்சுருக்கிறோம். பல முறை டீசல் கட்டணம் ஏறினாலும் நம்ம வந்து
டிக்கெட் விலை உயர்த்தவே இல்லை நம்முடைய முதலமைச்சர். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள்லாம் நம்ம 55 பைசானா அவங்க 1 கிலோமீட்டருக்கு ரூ. 1 10 பைசா அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ மக்கள் தலையில் அந்த சுமையை ஏற்றிருக்காங்க. நாம் அந்த சுமையை ஏற்றாமல் இன்றைக்கு இந்த வசதிகள் கூடுதல் வசதிகளை செய்கிறோம். இதுதான் ஒப்பீடு. இல்லை, குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த இலவச பயணம், விடியல் பயணம் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து வருவாய் வந்து அதிகரிச்சிருக்கு, போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் வந்து விரைவாக போடுறோம் அப்படின்னு. ஆனால் இது ஒரு அரசுக்கு அப்படிங்கிறது ஒரு நிதி நெருக்கடி தானே, ஒரு சுமை தானே? இன்னும் நிதி நெருக்கடின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம காலை உணவு திட்டம் தரோம், சத்துணவு தரோம். அரசுக்கு நிதி செலவு தான். ஆனால் அது வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ். அவங்க மனித வளத்தின் மீது வைக்கப்படுகிற டெபாசிட். அந்த பசங்க நல்லா படித்து வந்து நாளைக்கு சம்பாரிச்சு அது அரசாங்கத்துக்கு தான் வருமானம். அதே போன்று தான் இந்த போக்குவரத்து துறையில் இதை வழங்கப்படுகிற திட்டத்தின் மூலமாக இந்த மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும்போது தைரியமாக ஒரு வேலை தேடி பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போவாங்க. அங்கே ஒரு சிறு கடையில் வேலைக்கு போனால் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க குடும்பம் அதில் டெவலப் ஆகுது. ஸோ அது அந்த அந்த பணம் வந்து அந்த கிராமத்துடைய வளர்ச்சிக்கு தான் வருது. இது ஒரு பொருளாதார சுழற்சி தான். அதனால் வந்து இந்த திட்டம் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக செயல்படுத்துவது. இன்னும் சொல்லப்போனால் போக்குவரத்துறை எல்லா கிராமங்களையும் கனெக்ட் பண்ணதுனால தான் தமிழ்நாடு வந்து ஒரு சமச்சீர் வளர்ச்சி பெற்றிருக்கு. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இந்த கிராமம், இந்த கிராமத்தை பார்த்துட்டு பக்கத்தில் போய் ஒரு நகரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வசதி இங்கேயும் இருக்கும், அங்கே இருக்கிற கல்வி இங்கே கிடச்சிருக்கும். இங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் அரியலூருக்கு வந்து இப்போ பஸ்ஸில் போயிட்டு படிச்சுட்டு வந்துடுவாங்க, பெரம்பலூருக்கு பஸ்ஸில் போயிட்டு ஒரு வேலைக்கு போவாங்க. இந்த வாய்ப்பை வந்து போக்குவரத்து துறை இது வந்து கலைஞர் வந்து அதனால தான் தனியார் வசம் இருந்த பேருந்துகளை அரசு வசம் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் பண்ணார். ஸோ இது போக்குவரத்துறை ஒரு அத்தியாவசியமான துறை. ஆனால் இப்படி நீங்கள் சொல்லும்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேர் மாற்றணும் அப்படின்லாம் ஒரு கோரிக்கை இடையிலலாம் வந்துச்சு. அதற்கு விமர்சனமும் ஆச்சு. ஏன் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததை இவங்க மாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் இப்பயும் பேர் இருக்கு. பேருந்துகளில் அரசு பேருந்துன்னு வந்து அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எழுதியிருந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை போயிட்டு இப்போ திடீர்னு அது ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் தமிழில் அரசு பேருந்துன்னு இருக்குது. நீங்கள் தமிழில் இருக்கும்போது அது தமிழ்நாடு அரசுக்கு தான் சொந்தமானது. இந்த திடீராக வந்து தமிழ் உணர்வாளர்கள் காட்டிக்கிறதுக்காக சிலர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ அரசு உயர்நிலைப்பள்ளி அப்படியே அந்த போர்டை பாருங்கள். நீங்கள் பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இப்படி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். நீங்கள் இதில் தமிழ்நாடுன்னு எழுதினோடனே திருப்பி எல்லாத்தையும் அதெல்லாம் எழுதுன்னு ஆரம்பிச்சுடுவாங்க. இதெல்லாம் ஒரு வரட்டு வேதம். மொத்த தமிழ்நாட்டுக்குமே சென்னை மாகாணம்ங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாற்றினவர் பேரறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி வைத்தவர். தமிழுக்கான பெருமிதத்தை கொண்டு வந்து சேர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தவர் கலைஞர். எங்களுக்கு இல்லாத உணர்வு அவர்களுக்கு இருக்க போவதில்லை. ஒரு அரசியல் குற்றச்சாட்டு காரணமாக அதை சொல்கிறாங்க. ஒரு 20,000 பேருந்தில் போய் ஒரு ஓவர் நைட்டில் உட்காந்துட்டு இதில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெளிமாநிலத்திற்கு போகின்ற பேருந்துகளில் வந்து தமிழ்நாடு அரசுன்னு மாற்ற சொல்லி ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாடு அரசுங்கிறது சின்னதாக இருக்கும். ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு இருக்கும், ஏற்கனவே இருக்குது. ஓகே, விடியல் பயணம் அப்படிங்கிறது முக்கியமான திட்டம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கும் வந்து இலவச பயணம் அப்படின்றதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்களுக்கு அது வந்து சாதகமாக, அதாவது ஒரு சமூக நீதி பார்வை வேணும். நீ ஏங்க பெண்களுக்கு ஏன் கொடுத்தாங்க? பெண்களுக்கான சம உரிமை சொத்துல கொடுக்கணும்னு ஆரம்பித்தார் பெரியார். அதை வந்து சட்டப்பூர்வமாக்கினார் கலைஞர். பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தோம், பெண்களுக்கு வந்து உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தோம். இப்போ இது போல் அந்த அழுத்தி வைக்கப்பட்டிருக்க சமூகம் கை தூக்கி விடப்படுங்கிறது தான் சமூக நீதியோடைய கொள்கை. அந்த விதத்தில் தான் பெண்கள் வெளியில் வர முடியாமல் இருக்குது. அவங்க வந்து குடும்பத்தில் கணவனை எதிர்பார்த்து செலவு பணம் வாங்கிட்டு தான் பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் அவர்களே சொந்த காலையில் இயங்கட்டும் தான் இதை கொண்டு வந்தோம். ஆண்களுக்கு கொடுக்குறனா அது மொத்த ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த திட்டம் வந்தப்போ இது நடத்த முடியுமா, இதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த அரசு நடத்தி காட்டிய பிறகு நான் அதை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு தேவைப்படுகின்ற பட்சத்தில் அது குறித்து ஆலோசிக்கலாம். இப்போ திட்டங்கள் வெற்றிகரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக கடன் சுமை வந்து தமிழகத்துக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இந்த ஆட்சி மேலே வைக்கப்படுது. அதுவும் தேர்தல் காலகட்டத்தில் அதிகமாக வைக்க. அதாவது இந்த ஆட்சி திமுக ஆட்சின்னு இல்லை, அதிமுக ஆட்சி இருந்தப்பும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது, திமுக ஆட்சி இருக்கும்போது கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. வாங்கிய கடன் எப்படி செலவு செய்யப்படுகிறது, ஒரு சமூக வளர்ச்சிக்கு சமூக கட்டமைப்பு சிறப்பாக செய்திருக்குமா, அப்படி தான் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவே இன்றைக்கி மிகப்பெரிய கடனில் இருக்குது. ஒரு கடன் வரம்பு இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜிடிபி கணக்கு வச்சு இத்தனை % கடன் வாங்கலான் இருக்கோம். நம்ம அதை விட குறைவாகத்தான் தமிழ்நாடு வாங்கியிருக்கோம். இதை விட கூடுதலாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வாங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே நடந்திருக்கிற வளர்ச்சியும் அங்கே நடந்திருக்கிற வளர்ச்சியும் ஒப்பிட்டிங்கன்னா தலைகீழ் மாற்றமாக இருக்கும். அங்கே எந்த வளர்ச்சியும் இல்லாமல் கடனை வாங்கி விரைய செலவு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. வாங்குகிற கடன் இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக செலவு செய்யப்படுகிறது. இந்த செலவு மூலமாக நம்முடைய அரசுக்கான வருவாய் தான் ரிப்பீட் ஆகும். ஓகே, நிறைய தேர்தல்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தல்.
அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. விஜய் வந்திருக்காரு. அந்த ஒரு ஃபேக்டர்ல எல்லாருமே சொல்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த தேர்தல் எந்த அளவுக்கு சவாலானதா மாறி இருக்கு? ஏன்னா எங்க பார்த்தாலும் விஜய், எங்க பார்த்தாலும் விஜய். விஜய்க்காக ஓட்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதாவது நான் வந்து சந்திக்கிற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் 5வது. 5வது தேர்தல் இது. அதுக்கு முன்னாடி 2 உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சிருக்கேன். நடுவுல நான் பணியாற்றிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னுடைய தந்தையார் போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தலெல்லாம் நான் பணியாற்றியிருக்கேன். மக்களை அப்பொழுதுருந்து சந்திச்சு வருகிறேன். ஒவ்வொரு தேர்தலும் போது யாராவது ஒரு புதிய முகம் வருவார்கள். அந்த புதிய முகம் வரும்போது, இங்க இந்த 2 பேருக்கு ஒரு மாற்றுன்னு அவங்க முன்வைப்பாங்க. அந்த மாற்றுக்கு எவ்வளவு சதவீதம் பேர் போறாங்கங்கிறது தான் இருக்கும். அது ஒரு வித்தியாசமா இருக்கும். 96ல வந்து வைகோ வந்தார். பிறகு விஜயகாந்த் வந்தார். பிறகு கமலஹாசன் வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு முறையும் அதற்கான சதவீதம் முன்ன பின்ன இருக்கும்பொழுது, ஆனா அந்த மாற்றுங்கிற கருத்து முன்வைக்கப்படும். அந்த மாற்றுங்கிறது அந்த ஒவ்வொரு தேர்தலோட முடிஞ்சிடும். வலுவான இயக்கமா திராவிட முன்னேற்ற அப்படி கழகம். நிறைய மாற்றுகள் வருது. ஆனா அவரு தன்னை வந்து எம்ஜிஆர் ரெஃபரன்ஸா காட்டுறாப்ல. எம்ஜிஆர் மாதிரி நானும் வர்றேன். எம்ஜிஆர் வென்றது மாதிரி திமுக வந்து வீழ்த்திடும். அதுக்கு முன்னாடி திமுக தலையெடுக்க சின்ன முடியாது. எம்ஜிஆர்லாம் சொல்லிட்டு வந்தவங்கள பார்த்தா தமிழ்நாடு தான் இது. அதனால எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது மக்கள் தான் சொல்லணும். தன்னை தானே சொல்லிக்கிறது இல்ல. தன்னை தானே தலைவர்னு யார் வேணாலும் சொல்லிக்கலாம். மக்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாங்களோ அவங்க தான் வரலாற்றில் நிலைப்பார்கள். அதில் எங்களுடைய முதலமைச்சர் நிச்சயமாக நிலைப்பார். 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்கள் முதலமைச்சர் கட்டம் சரியில்லைன்னு சொன்னவங்க எல்லாம் கட்டத்தை உடைச்சு தான் எங்கள் முதலமைச்சர் ஆனார். இந்த முறை 2வது முறையாக முதலமைச்சர் ஆவார். அவங்க சொல்ற ஜோசியம் எல்லாம் எடுபடாது. தலைவராக அவர் உழைத்து தன்னை நிரூபித்தவர், உழைத்து தன்னை செதுக்கி கொண்டவர். ஆனால் அவர்தான் இன்றைக்கு ஒரு மக்கள் தலைவராக, உண்மையான தலைவராக இருக்கிறார். ஓகே. கலைஞருடைய தலைமையும் பார்த்திருப்பீங்க. ஸ்டாலின் அவருடைய தலைமையும் 2க்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு இப்போ? இவர்ட்ட என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயமா நீங்க பார்க்குறீங்க? தலைவர் கலைஞருக்கு வந்து ஒரே நேரத்தில் பலவித ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடியவர். அரசு நிர்வாகம், இலக்கியம், திரைத்துறை, மேடைகள் எல்லாத்துக்கும் இருப்பார். இவர் வந்து ஃபோக்கஸ்டு. தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் அந்த நிர்வாகம் என்ன பண்ணுறோமோ அதில் என்ன அடுத்துன்னு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுற ஒரு பொலிட்டீஷியன் வந்து நம்முடைய முதலமைச்சர். அதனால தான் தலைவர் கலைஞரே வந்து நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களை உழைப்பு அப்படின்னு பேர் சொன்னார். ஸோ அந்த உழைப்பு அவர் டெடிகேட்டிவாக இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்க சொல்கிறாரு. அதனால தான் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க மக்களுடைய வரவேற்பு இப்போ எங்களோட தொகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குன்னா அவருடைய உழைப்பு தான். தனிப்பட்ட முதலமைச்சருக்கென்று ஒரு இமேஜ் இன்றைக்கு பெண்களிடத்தில் வந்திருக்கு, பொதுமக்களிடத்தில் வந்திருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கும். இப்போ குன்னம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தா நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து வளர்ச்சி பணியில வந்து கொண்டு போயிருக்கீங்க? எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? ஏன்னா 3 முறை நீங்க வந்து இங்க எம்எல்ஏ வந்திருக்கீங்க. இந்த முறை குறிப்பா அமைச்சரா இருந்திருக்கீங்க. அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அந்த சொல்ல எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கீங்க? இந்த தொகுதியில் வந்து ஏற்கனவே பஸ் ஸ்டாப்போ இல்லாத கொண்டு வந்தோன்னு சொன்னோம். ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். ஒரு அரசு ஐடிஐ கொண்டு வந்திருக்கோம். இந்த மாவட்டத்திற்கான அரசு மாடல் பள்ளிக்கூடம் அது இப்பொழுது இங்கே 50 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சப்ஸ்டேஷனை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த ஊரில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு அணைக்கட்டு கட்டினாங்க. அணைக்கட்டு கட்டிட்டு உள்ளே இருக்கிற நிலத்துக்கு போகிறதுக்கு நிலம் பாதை இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒரு 10 வருட போராட்டம் அவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது அதை தீர்த்து வைத்து அந்த உள்ளே போகிற பாதையை வந்து முதல்ல வந்து அரசு நீதி வருவதற்கு முன்பாகவே நாங்கள் சரி செய்து கொடுத்து இப்போ அரசு நீதியில் அதற்கான பாதை அமைக்கப்படுகிறது. இது போல ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கிராமத்திற்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்த பல பிரச்சனைகளை தொடர்ந்து சரி பண்ணிட்டு வரோம். அதனால் ஒரு முன்னேற்றம் வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம். இந்த தொகுதி வந்து இருப்பதில் மிக மிக பின்தங்கிய தொகுதியாக இருந்தது. ஏன்னா புது தொகுதி இன்றைக்கு ஒரு வளர்ச்சி மிக்க தொகுதியாக, அதாவது பல கிராமங்களில் முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்வோம். முழுசும் நான் செஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டோம். இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததில் பெரும்பாலானவற்றை செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் போகும்போது வரவேற்பு இருக்கிறது. குறிப்பா இந்த தொகுதி அப்படின்னு பின்தங்கிய தொகுதின்னு நீங்க சொன்னீங்க. இங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு இப்போ வரையும். இங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க? இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த ஆட்சி அமைந்த பிறகு புதிய நிறுவனங்கள் வர்றது வந்து இது வரைக்கும் சென்னையில் மட்டுமே இருந்த நிலைமையை மாற்றி பரவலாக தமிழ்நாடு பூரா கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் தொகுதிக்கும் குன்னம் தொகுதிக்கும் சந்திக்கிற இடத்துல இறையூரில் ஒரு ஷூ ஃபேக்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. நான் லெதர் ஷூ ஃபேக்ட்ரி. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பேர் வேலைக்கு எடுக்கக்கூடிய இடத்து. இப்போயே ஒரு 10,000-12,000 பேர் நிறுவனம் துவங்கிய நேரத்தில் வேலைக்கு எடுத்து போயிட்டுருக்காங்க. இதே போன்று சுற்றிலும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய வந்து சென்னையில் போய் பணியாற்றுகிறவர்கள், வெளிநாட்டில் போய் பணியாற்றுகிறவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கான வேலை வாய்ப்பை இங்கே கொடுக்கும்போது நிச்சயமாக அவர்கள் இங்கேயே வேலை செய்து
முன்னேறுவதற்கான வாய்ப்பு வரும். ஓகே. குறிப்பா உங்க கூட பயணிக்கும் போது பார்த்தா, இந்த நீங்க வாக்கு கேட்டு வர சமயங்கள்ல கூட நிறைய மனுக்கள் குடுக்குறாங்க உங்கள்ட்ட. இந்த திட்டங்கள நிறைவேத்தி குடுங்க. அந்த அளவுக்கு நீங்க மக்கள் கூட இப்பவும் கனெக்டடா இருக்கீங்க. எப்படி அந்த கனெக்ஷன் வந்து மெயின்டெயின் பண்றீங்க? அமைச்சரா இருக்கும் போதும் கூட. அதான் இப்போ ஒரு அம்மா பலர் சொன்னாங்க, பலர் "அக்கா நீங்க அந்த ரோட போட்டு விட்டு குடுத்துறேன்" அப்படிலாம் சொன்னீங்க நீங்க. அதனால அதை வந்து அவங்களும் ஒப்புத்துக்கிட்டாங்க. ம். அதாவது குற்றச்சாட்டா அவங்க சொல்லாம கோரிக்கையா தான் வச்சாங்க. நான் செய்யறோம்னு சொன்னோன்னு நம்பிக்கை இருக்குன்னா, நாங்கள் வந்து அவங்க வைக்கிற கோரிக்கையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ம். தொடர்ந்து நான் வந்து தொகுதிக்குள்ள சுற்றுப்பயணத்தில் இருக்கிறவன். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை நிச்சயமா போயிருக்கிறேன். என்னுடைய முகநூல் Facebookல நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். டெய்லி அப்டேட் பண்ணுவோம். நான் எத்தனை கிராமத்துல போய் எத்தனை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஆமா, இருக்கேன். தொடர்ந்து அத நீங்களே பதிவு எழுதிக்கிட்டும் இருக்கீங்க. ஆமா. அதனால அந்த நம்பிக்கை மக்கள்ட்ட இருக்கு. ரெகுலரா வர்றவரு வந்தா கேட்கும்போது அந்த கோரிக்கைகள்ல முக்கால்வாசி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இடத்துல இருக்கிற அளவுக்கு என்னுடைய பணியை நான் அமைத்துக் இல்ல கொண்டேன். அதான் இன்னும் இப்பயும் உங்களுக்கு கோரிக்கைகள் இருக்கு, உங்களுக்கான தேவைகள் இருக்கு. அத குற்றச்சாட்டா இல்லாம கோரிக்கையாவே திரும்ப முன்வைக்கிறாங்க. அதனால அத கேட்கிறேன். அது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் முதலமைச்சர் மீது அந்த நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர் வந்து போன தேர்தலின் போது எல்லா இடத்துலையும் மனுக்கள் வாங்கி ஆட்சி அமைந்தவுடன் அதற்கு ஒரு சிறப்பு துறையை உருவாக்கி அந்த மனுக்களை எல்லாம் தீர்வு கொடுத்தார். அதே போல இப்பொழுதும் நீங்க அவர் போற இடத்துல பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்பொழுதும் தேர்தலுக்கு தான் போறாரு. போற இடத்துல அவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அவர் மீது இருக்கிற நம்பிக்கை போல தான் எங்களிடத்திலும் இந்த மனுக்களை ஆனா கொடுக்கிறாங்க. மனுக்கள் குடுக்குறாங்க. எதிர்க்கட்சியினர் வந்து அவங்க குடுத்த வாக்குறுதிகள்ல 50% மேல கூட நிறைவேத்தல. அதாவது அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்ட சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதிங்கிறது எல்லா கட்சியும் கொடுக்கிறது. ம். நாங்களும் கொடுத்திருந்ததுல ஒன்றிய அரசு மூலமா செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்ய முடியலங்கிறது வெளிப்படையா சொல்லியிருக்கோம். அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அதை மிக தெளிவா எங்கள் தரப்புல சொல்லியிருக்கிறோம். நீட் தேர்வுக்கான விலக்கு கேட்டு 2 முறை நம்ம வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும். ஒன்றிய அரசு கொடுக்கல. ஸோ ஒன்றிய அரசு நாளைக்கு நிச்சயம் மாறும். இப்படியே போகாது. மாறுகிற போது அதுபோல ஒன்றிய அரசு மூலமா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வோம். அதுவரை அந்த கோரிக்கைகளுக்கான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒன்றிய அரசு பணம் குடுக்காதனால செய்ய முடியல அப்படின்னு சொல்றீங்க. இத வந்து அதிமுக வந்து அட்வான்டேஜா சொல்றாங்கல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒன்றிய அரசிட்ட வந்து ஈஸியா வந்து நிதி பெற்றுருவோம். தமிழகத்தை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போவோம். திமுகவால அது ஒரு இணக்கமான போக்கை வந்து கடைபிடிக்க முடியல. அதனால அவங்களால செய்ய முடியல அப்படின்ற ஒரு நாங்க பாயிண்ட முன்வைக்கிறாங்க. நாங்க இணக்கமான போக்கு இல்லாம இல்ல. இணக்கமான போக்கு எந்த இடத்துல அரசுக்கு தேவையோ அதை செய்றோம். ம். மற்ற இடத்துல போராட வேண்டிய இடத்துல போறோம். ம். அவங்க இணக்கமாலாம் போல. அடிமையா போறாங்க. ம். நீங்க நீட் தேர்வை உள்ள விட்டது அவங்க. மின் வாரியத்துல உதய் மின் திட்டத்தை உள்ள விட்டது, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டது அவங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து எதெல்லாம் ஆதிக்கம் செலுத்த நினைக்குதோ அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு தடுமாறுறோம். இன்றைக்கு அவர்கள் உதய் மின் திட்டத்தை விட்டு கொடுத்ததோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்ல மின்சார வாரியத்தை தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் தனியார்ட்ட கொடுக்கணும்னு ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய அரசு முடியாதுன்னு சொல்லிடுவோம். தனியார் மயமாயிடுச்சுன்னா அவன் நினைச்சது தான் உங்களுக்கு யூனிட் காஸ்ட் வைப்பான். இப்போ இலவச மின்சாரம் இருக்கு. இலவச மின்சாரம் கொடுக்க முடியாது, நீ பணம் கட்டுன்னு சொன்னா விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பாங்க. அதனால் எதிர்க்க வேண்டியதை நாம் எதிர்த்து தான் ஆகணும். நீங்க இணக்கமான போக்குன்னு சொல்லி 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து மும்மொழி கொள்கை வந்தபோது ஆதரிச்சோம்னா இன்னைக்கு தமிழ் இருக்காது. மும்பையில் வந்து அவங்களுடைய சொந்த மொழி மராத்தி இல்லை. அங்கே இருக்கிற டிவியோ அங்கே இருக்கிற திரைப்படமோ ஹிந்தியில தான் வருது. அவர்களுக்கான வாய்ப்பு வந்து ஹிந்திக்காரன் பறிச்சுட்டு போயிட்டாங்கிற பேச்சு வந்துருச்சு இப்போ மும்பையிலேயே. நாமும் அதே போல விட்டு கொடுத்துருந்தோம், நம்ம மொழி போயிருந்தா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்திருப்போம். அதுபோல் அவர்கள் இணக்கம் அல்ல, அது அடிமைத்தனம். நாம் அப்படி இல்லை. 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி மொழிக்காக போராடணுமோ இப்பவும் நீட்டுக்காக போராடணுமோ சில விஷயங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். போராடாமல் எதுவும் வாழ்க்கையில் நடக்காது. அதிமுக என்ன சொல்லுது, திமுக வந்து இணக்கமான போக்கை கடைபிடிக்கலன்னு சொல்லுது. விஜய் என்ன சொல்றாரு, மறைமுக கூட்டணி பாஜகவோட வச்சிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. பொதுவா அவரே வந்து பாஜகவோட கைகோலி, பாஜகவோட கையாள் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் எங்கேயும் பாஜகவை விமர்சனம் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த சிறுபான்மையினருக்குன்னு ஆதரவு அவர்களுக்கு பாதுகாக்க வந்தேன்னு சொல்றாரோ, சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் எடுத்து வர எந்த நடவடிக்கையும் எடுத்து பேசல. சமீபத்தில் வெளிநாட்டு பணம் வந்து இங்கே இருக்கிற மிஷினரிஸ்க்கு வரக்கூடாதுன்னு மிக தெளிவாக கிறிஸ்துவ மிஷினரிஸ்க்கு வர்றதை வந்து தடுக்கிறதுக்கு பிஜேபி அரசாங்கம் முயற்சிக்குது. அதை கூட அவர் எதிர்த்து பேசல. இப்படி தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கு. அதனால் அவர் பேசுவதெல்லாம் அரசியல். விஜய் பத்தி பேசும்போது இளைஞர்களுடைய ஆதரவு திமுகவுக்கு இல்ல, தாவேகாவுக்கு தான் அதிகமா இருக்கு. குறிப்பா வந்து நீங்க தற்கொலை அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சிக்கும் போது திமுக இளைஞர்களை வந்து அரசியல் மையப்படுத்த தவறிடுச்சு, அதனால ஆதரவு இல்லை, இப்போ வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். தற்கூரிங்கிறத நாங்கள் மட்டும் சொல்ல, அதிமுகவும் தான் சொல்றாங்க. நீங்க எல்லாம் வந்து பேப்பர்ல தான் இருக்கு. விஜய் பேசுவதாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் தேர்தல் முடிவு வரும்போது உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் யார் பக்கம் ஆதரவு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு 2 பேர் போறாங்கனால ஒட்டுமொத்தமா 10 பேர் போறாங்கன்னு நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு தேர்தல் முடிவு இதெல்லாம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே. இப்போ நீங்க இவ்வளவு காலமா அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கு மனதுக்கு நிறைவான ஒரு பணி நான் வந்து பண்ணியிருக்கேன். குறிப்பா எழுத்தாளரும் கூட.
ஒரு இன்னொரு பக்கம் எழுத்தையும் தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க, இன்னொரு பக்கம் அரசியலையும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, மக்கள் கூடயும் நெருக்கமா இருக்கீங்க, அமைச்சராக இருந்தாலும் கூட. நான் மனதுக்கு நிறைவா இந்த அரசியல் பயணத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க நீங்க? இல்லை, நான் இந்த மாவட்டத்தில் வந்து கல்விக்கான பணியை முன்னெடுத்தேன். அது எனக்கு மனநிறைவாக இருக்குது. அதாவது 10, 12, 12 வகுப்பில் பயில்கிற மாணவர்கள் நல்ல முறையில் மதிப்பெண் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த தேர்வு கையேடு மெட்டீரியல் கொடுக்குறோம். அது வந்து பெரிய அளவில் ரீச் ஆகி நான் பள்ளிக்கு போகும்போது ஆசிரியர்களும் பாராட்டுகிறார்கள், நன்றி சொல்கிறார்கள், மாணவர்களும் நன்றி சொல்கிறார்கள். அது எனக்கு மனநிறைவான ஒரு விஷயமா நான் செய்கிறோம். அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் நீண்ட நாள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தவற்றெல்லாம் தீர்க்கும்போது அவர்கள் நன்றி சொல்லும்போது நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய மனநிறைவாக இருக்கும். நேற்று நான் போன ஒரு 4-5 கிராமத்தில் அந்த ஊர்ல வந்து முக்கியமான பிரச்சனை வந்து தீர்க்காம இருந்தது, தீர்த்துட்டோன்னு வந்து நன்றி சொன்னாங்க. ஒரு பாப்பா வந்து எங்கள் ஸ்கூல் டயத்துக்கு நீங்கள் பஸ் விட்டீங்க நன்றின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் நமக்கு மகிழ்ச்சியை. எவ்வளோ சிரமப்பட்டாலும், எவ்வளோ விமர்சனம் வந்தாலும், எவ்வளோ சொல்லடிகள் இருந்தாலும் இதுக்கு இடையில அவங்க சொல்கிற ஒரு நன்றிங்கிற வார்த்தை தான் நமக்கான மனநிறைவு. ஆனா நீங்க வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லாம டெல்லிக்கும் இந்த தமிழகத்துக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்றீங்க. விஜய் என்ன சொல்றாரு, டிஎம்கேவுக்கும் டிவிகேக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. எதுதான் உண்மை? அதாவது பீகாரில் சமீபத்தில் என்ன நடந்தது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது பிஜேபி வந்து எங்களுக்கு ஆட்சியை கொடுங்கன்னு கேட்கல. நிதிஷ்குமாருக்கு முன்னிறுத்தி நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்குவோம் தான் ஆட்சியை வந்து பிடிச்சாங்க. நிதிஷ்குமாரை முதலமைச்சராகினாங்க. முதலமைச்சராக்கின பிறகு நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வச்சுட்டு பிஜேபி ஆட்சிக்கு வர துடிக்குது. ஆட்சி வரப்போகிறாங்க. நிதிஷ்குமார் இப்போ வந்து எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிட்டார், எம்பி ஆகிட்டார். அப்போ இதே போல தான் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி பின் வழியாக உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறதான் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாங்க. அதனால தான் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தலுங்கிறாங்க. மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்க 3 முறை வந்து குன்னம் தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த முறை உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? வரவேற்பெல்லாம் இருக்கு, வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? எதிர்க்கட்சியினர் வந்து உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரியான விமர்சனம். அவங்களுக்கான பதில் எந்த விமர்சனங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடியது, எல்லாரும் எதிர்கொள்ள வேண்டியது. விமர்சனத்தை வந்து தவிர்க்க முடியாது. எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பணி செய்திருக்கிறோம்னு. எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனைகள் இருக்கு. எங்களுடைய முதலமைச்சர் சாதனை நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். இறுதியா குன்னம் தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குன்னம் தொகுதி வந்து ஒரு புதிய தொகுதியாக அமைந்த பிறகு அதற்கான வளர்ச்சி பணிகள் பெரிய அளவு இல்லாமல் இருந்து, ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் ஒரு சீரான வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அரசின் முக்கிய திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. அதே பயணத்தில் பயணிக்கும் போது குன்னம் தொகுதி ஒரு சிறப்பான தொகுதியாக வருவதற்கான வாய்ப்பு, அதை ஏற்படுத்துவதற்கு குன்னம் தொகுதி மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய நெருக்கடியான நேரத்துக்கு முற்றிலும் எங்களுக்கு நேரம் கொடுத்தது ரொம்ப நன்றி. இப்போ உங்க தொகுதி எம்எல்ஏ சிவசங்கர் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு? செஞ்சிருக்காருப்பா, நல்லது செஞ்சிருக்காருப்பா. எங்கள் சிவசங்கர் ஐயா வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சதுலேருந்து இந்த புதிய காலனி ரோட்டுக்கு வந்து சுற்று வட்டாரம் ஃபுல்லாக போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு வந்து காலனியில் வந்து ஃபுல்லாகவே சேரு செகதிமாக தான் கிடந்துச்சு. எங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தாங்க. மயான பாதையில் வந்து எங்களுக்கு ரோடு வசதியே கிடையாது. சிவசங்கர் ஐயாட்ட சொன்னோம், அவங்களுக்கு எல்லாம் ஸ்டெப் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் பஸ் வசதி செஞ்சிருக்காரு, ஏரி டேமுக்கு செஞ்சிருக்காரு, தண்ணி வசதி செஞ்சிருக்காரு. மாதம் ஆனால் 1000 ரூபா காசு போகிறாங்க சார். ரொம்ப வந்து குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காலை உணவு திட்டம் எல்லாம் 1லேருந்து 5 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து சத்தான உணவெல்லாம் சாப்பிட்றாங்க. கோதுமையிலேருந்து ராகிலேருந்து எல்லாம் சாப்பிட்றனால பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப உணவு நல்லதாக இருக்குது. பெண்களுக்கு கழிவறை கட்டி கொடுத்துருக்காங்க, தார் சாலை போட்டு கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து முன்னெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வரும். இப்போ சார் ஐயா சிவசங்கர் ஐயாட்ட சொன்னோடனே டெய்லி 2 நாளைக்கு ஒரு டைம் எங்களுக்கு தண்ணி வருது. விஜய் வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் சும்மா இப்போ நான் சும்மா வந்து நின்றுட்டா வர வைக்குமாப்பா. இவங்க காலங்காலமாக இருக்கிறாங்கல்லப்பா, நின்றுட்டு இருக்காங்க. அவங்க தான்ப்பா வருவாங்க, அவர் தான் வருவார். காலைல ஒரு சிங்கிள், சாயந்தரம் ஒரு சிங்கிள் தான் சார் வரும். இப்போ வந்து பஸ் வசதி பிரச்சனையே இல்லை. அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கும் 3-4 பஸ் விட்டுருக்காங்க. 26 சிங்கிள் கொண்டு வருது. சென்னை கொண்டு இங்கே பஸ் வருது. திருச்சிக்கும் போகலாம் வரலாம். சிவசங்கர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் அவர் தான் ஜெயிக்கணும் எங்களுக்கு ஆசை. நாங்கள் ஃபுல்லாக இங்கே ஆதனூர் ஃபுல்லாக சுற்றுவட்டம் ஃபுல்லாக அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். மறுபடியும் வாய்ப்பு ஃபுல்லாக அவருக்கு தான். எங்களோட ஓட்டு ஃபுல்லாக சிவசங்கர் ஐயாவுக்கு தான்.